எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் ஹென்றி டிபேன் அவர்களும் தம்பி முத்து ரமேஷ் நாடார் அவர்களும் சட்டத்தையும் சமுதாயத்தையும் பற்றிய ஒரு கவலையில் அக்கறையில் உங்கள் முன்பு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஆனால் ஒரு உண்மையான மனித உரிமை மீறுதல் என்பது, மனிதர்களை கொல்வது என்பது, சட்டத்தின் பேரால் சித்திரவதை செய்வது என்பது சமுதாயத்தாலோ அல்லது சட்ட நடைமுறைகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதல்ல. இன்று குறிப்பிட்ட காவல்துறையினரை மட்டும் சொல்லி மற்றவர்கள் எல்லாம் யோக்கிய சிகாமணிகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு அதிகார வர்க்கம் என்பது அரசியல் சாசனத்தால் சட்டங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அதிகார வர்க்கம் நம்மை ஆளுகிறது. சட்டம் படித்த அண்ணன் ஹென்றி டிபேன் அவர்கள் கூட முதல்வர் விருது கொடுப்பாரா, பாராட்டுவாரா என்றெல்லாம் ஏக்கத்தை வெளிப்படுத்தி விட்டு சென்றது ஒரு வேடிக்கையாக இருந்தது. இதற்கு முன்னாலே பக்கம் பக்கமாக பராசக்தி காலத்திலிருந்தே கதைவசனம் எழுதி வந்த கலைஞர் கருணாநிதி முதல் அவருடைய மைந்தன் வரை எவர் ஆண்ட போதும், செல்வி ஜெயலலிதா முதல் எடப்பாடி ஆண்ட போதும் மனித உரிமை மீறலுக்காக அதிகார வர்க்கம் தண்டிக்கப்பட்டிருக்கிறதா? ஸ்டெர்லைட் இயக்கத்திலே அத்தனை பேரை சுட்டுக் கொன்ற படுபாவிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்த்தால் இவர்கள் சட்டத்தையும் சமுதாயத்தையும் கடையையும் வணிகத்தையும் நோவதிலே புண்ணியமில்லை. அன்பு தோழர்களே, அன்றைக்கு ஜூன் 22 10 மணிக்கு மேல் எனக்கு ஒரு தகவல் வருகிறது. கோவில்பட்டியிலிருந்து எங்களுடைய செய்தியாளர் சொல்கிறார், உங்கள் ஊரை சார்ந்த ஒருவர் காவல் சித்திரவதையில் சிறையிலே மரணம் அடைந்திருக்கிறார் என்று. உடனடியாக திடுக்கிட்டு அதை 11 மணி அளவிலே எல்லா பத்திரிகைக்கும் கொண்டு செல்வது கடினமாக இருந்ததனால் திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய தென்னாடு.com இணைய இதழிலே உடனடியாக எழுதிவிட்டு இங்கிருந்து வழக்கறிஞர் தம்பி மணிவண்ணனை தொடர்பு கொண்டேன். தம்பி மணிவண்ணனும் நாம் தமிழர் கட்சியினர், இதே ஓட்டுநர் சங்கத்தினரும் அனைத்து சமுதாய மக்களும் இங்கே கூடி நின்று நள்ளிரவிலேயே அந்த உரிமை மீறலுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அண்ணன் சொல்வது போல ஒரு குற்றத்தை, அரசின் சட்ட மீறுதலை சட்டத்தால் மட்டும் தடுக்க முடியாது. அடிப்படை மக்கள் தான் உண்மையிலே ரொம்பவும் நொந்து கொண்டார்கள் இருவருமே. இந்த மக்கள் என்ன ஆனார்கள்? சாத்தான்குளம் மக்கள் தான், அனைத்து சமுதாய மக்கள் தான் போராடி அவர்களை தற்காத்தார்கள். 2 நடவடிக்கை உண்டு. ஒன்று பாதுகாப்பு நடவடிக்கை, அது ஹென்றி டிபேன் போன்றவர்களுடைய சட்ட நடவடிக்கை. இன்னொன்று தற்காப்பு நடவடிக்கை, மக்களுடைய நடவடிக்கை. அன்பு மக்களே, அதிகார வர்க்கம் என்பது இந்த அரசியல் சாசனத்தின்படி செல்வந்தர்களை காப்பதற்காக, கார்பரேட்டுகளை காப்பதற்காக ஒரு அரசாங்கம் அமைகிறது. அரசாங்கம் உங்களுக்கோ எங்களுக்கோ அமைந்ததல்ல. அந்த அரசாங்கத்தை இருப்பவர்களை பாதுகாக்க, உங்களை பாதுகாக்க அல்ல, ஆட்சியில் இருப்பவர்களை பாதுகாக்க போலீஸ் ராணுவம் தேவைப்படுகிறது. அந்த சீருடை அணிந்ததும் ஒருவனுக்கு கண்ணியம் வராது, ஆணவம் வரும். அந்த ஆணவம் தான் இப்படி ஒரு வணிகனை தெருவிலிருந்து இழுத்து சென்று சித்திரவதை செய்ய வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அன்று அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று 2 மணி வரை மஞ்ஞானபுரம், பேய்குளம், இட்டமொழி வணிக சங்கத்தினர் அனைவரையும் தொடர்பு கொண்டு மனித உரிமை அமைப்பு, இட்டமொழி நண்பர்கள், விவசாய சங்கத்தினர் எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த நாள் காலையில் நான் இங்கு வந்து சென்ற போது அனைத்து மக்களாலும் இது நிரம்பி இருந்தது. உண்மையிலே உங்களுக்கு இந்த தண்டனை கிடைத்ததற்கான காரணகர்த்தாக்கள் இங்கே இருக்கின்ற ஓட்டுநர் சங்கத்தினரும், இங்கே இருக்கின்ற அனைத்து சமுதாயத்தினரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சட்டம் நடைமுறை எல்லாம் வேறு. சட்டம் சில வேளை தண்டிக்கும், சில வேளை கண்டிக்கும், சில வேளை அரவணைக்கும். குற்றவாளிகளை அரவணைப்பதற்கு தான் பெரும்பான்மையாக சட்டம் பயன்படுமே. அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டியதை செய்ய வேண்டும் என போலீஸோ அதிகார வர்க்கமோ ஒன்றுதான். நாம் நமக்குள்ள சட்ட உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காவல் நிலையத்திலே அடிப்படையில் குற்றம் எங்கு வருகிறது, ஒரு புகார் கொண்டு போனால் அதை உடனே பதிவு செய்வதில்லை, அதை பதிவு செய்ய வலியுறுத்துவதில்லை. அப்படி பதிவு செய்தால் சிஎஸ்ஆர் போட்டு நிறுத்தி விடுவது மட்டுமே நடக்கிறதே தவிர முதல் தகவல் அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தி இதுவரைக்கும் எங்காவது 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்திலோ புகார் கொடுத்த பின் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறதா? ஆகவே அவர் நழுவி விடுகிறார்கள். அந்த சட்ட கடமை நழுவுவதில் இருந்து நாம் முதலில் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் கைவிட்டு விட்டால் காவல் ஆணையத்திற்கு புகார் சொல்லலாம். அதற்கான மாவட்ட அளவிலேயே புகார் அமைப்பு இருக்கிறது. அதை விட்டால் நீதிமன்றத்திலே சென்று நடைமுறை சட்டம் 482 கீழே நாம் வழக்கு தொடுக்கலாம்.
இந்த விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும். முதலிலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும், அடுத்து வீர உணர்வை ஊட்ட வேண்டும். நாம் வேறு, மக்கள் எல்லோரும் ஜாதியால் மதத்தால் வேறுபடாமல் இப்படிப்பட்ட தண்டனை வாங்கி கொடுக்கலாம் என்பதற்கு இந்த சாத்தான்குளம் நிகழ்ச்சி ஆதாரமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நான் இங்கே இரண்டு கருத்துக்களை மட்டும்தான் வலியுறுத்த வந்தேன். முதலாவதாக நான் முக்கியமாக தம்பி நாங்களெல்லாம் ஏதோ அடிப்படையில் செய்தோம். முதல் 3 நாட்கள் இவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தோம். அங்கே திருநெல்வேலியில் இவர்களை வழிமறித்து காவல்துறை வாக்குமூலம் தயாரிக்க நினைத்த பொழுது தம்பி ஸ்டாலின், தம்பி இசைக்குமுத்து உள்ளிட்டவர்கள் வாகனங்களை அனுப்பி அங்கே மறித்து பிரச்சனையெல்லாம் செய்தோம். அங்கே இவர்கள் சொல்ல தம்பி ரொம்ப உணர்ச்சிகரமாக சொன்னார்கள். முத்துரமேஷ் அவர்கள், அங்கே சமுதாயத்திலிருந்து வந்தவர் யாரு, எங்கே வந்தார்கள்? எங்கேயுமே சமுதாயம் என்பது அதிகார வர்க்கத்துக்கு தான் பயன்படும். அது நாடார் சங்கமோ தேவர் சங்கமோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது அதிகார வர்க்கத்துக்கு பயன்படும். அங்கே எப்படி வந்தது? இங்கே இல்ல பிற சமுதாயத்தினர் அங்கே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சமுதாயம் என்று சொல்லி வந்தவர்கள் காவல் அதிகாரிகள் பின்னால் வந்து வெள்ள வாக்குமூலம் வாங்கி விடலாமா என்று நின்றார்கள். ஆகவே மனித உரிமையை பேண வேண்டும் என்றால் சாதி மதம் கடந்து உழைக்கும் வர்க்கம் ஒன்று தர வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும், அதிகார வர்க்கத்தை எதிர்க்கின்ற ஒரு எதிர்ப்பு உணர்வை பெற வேண்டும். இங்கே இன்னொரு கடமை இருக்கிறது. ஆண்டுதோறும் இங்கே வந்து பேசி செல்வதாலோ அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதாலோ அது ஆறுதலாகிவிட முடியாது. உங்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது, ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்திற்கு இருக்கிறது. அவர்கள் இதை செய்யவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மனித உரிமை அமைப்புகள் நிறைய இடங்களில் தேவைப்படுகிறது. ஏதோ மதுரையில் இருக்கிற ஹென்றி டிபேனோ அல்லது கதிரோ எவிடன்ஸ் கதிரோ அல்லது சென்னையில் இருக்கிற அமைப்புகளோ தான் வந்து ஏதோ ஒரு தன்னார்வ முயற்சியாக செய்கிறார்கள். ஆனால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த குருதி கொடையில் அந்த இறப்பின் பரிசிலை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை உடனே அதையாக ஒதுக்கி மனித உரிமைக்கு என்று ஒரு ட்ரஸ்டை ஆரம்பிக்க வேண்டும். இது உங்களுடைய கடமை, உங்கள் மேல் சுமத்தப்பட்ட கடமை. எப்படி மக்கள் எல்லாம் சேர்ந்து, எப்படி எல்லாம் சட்ட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, எப்படி காவல்துறையில் உள்ள நீதியவர்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்து அப்படி தண்டிக்க வைத்தார்களோ, அவர்களை பாராட்டுவதற்கோ அவர்களை ஒருங்கிணைப்பதற்கோ இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கோ என்று நம்முடைய பெனிக்ஸ் அவருடைய குடும்பத்தினர் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி, அதுவும் அவருக்கு வழங்கப்பட்ட நிதியில ஒரு பிரிவுபட்ட பகுதியை ஒதுக்கி ஒரு ட்ரஸ்ட் மனித உரிமை அமைப்பை தொடங்க வேண்டும். அதன் மூலம் இந்த விழிப்புணர்வு பணியை செய்ய வேண்டும் என்று உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, காவல்துறையிலே அந்த தங்கச்சி ரேவதி உட்பட பல பேரை குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதிகாரவர்க்கம் பாராட்டாது என்பதை நான் முதலில் சொல்லிவிட்டேன். ஸ்டெர்லைட்லை சுட்டுக் கொண்டவனுக்கு பதவி உயர்வு, வீரப்பனை சுட்டுக் கொண்டவனுக்கு பதவி உயர்வு. இங்கே ஒன்று அவர்களே அப்படி செய்யாத போது தம்பி விஜய் ஒன்று வந்து கிழித்து விட மாட்டார். உடனே போய் மனித உரிமைக்காக இவர்களெல்லாம் தூக்கி அங்கே தூர போட்டு விட மாட்டார். இது சினிமா அல்ல, உணர்ந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அவர்களை இந்த ட்ரஸ்ட் சார்பாக இன்றே பதிவு செய்யுங்கள், இன்னும் ஒரு வாரத்துக்குள் பதிவு செய்யுங்கள். அப்படிப்பட்ட மனித உரிமை ட்ரஸ்டை பதிவு செய்து நாங்கள் எல்லாம் கூட நிற்கிறோம், பங்காளர்களாக இருக்கிறோம், நன்கொடையாளர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஜாதி மதம் பார்க்காது எங்கே போலீஸ் அத்துமீறுகிறார்களோ அங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சட்ட விதிகளை எடுத்து சொல்லி அதற்கு வழக்காடுவதற்கு துணை நின்று சென்றால்தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ், எனக்கு ஆன்மா சாந்தி அடைய பற்றெல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆன்மா சாந்தி அடையாது என்று தம்பி சலித்துக் கொண்டார்களே, சாந்தி அடைவது என்றால் அதுதான். இந்த இரண்டையும் செய்ய வேண்டும். உண்மையிலேயே மக்கள் ஒன்றுபட வேண்டும். அதைத்தான் நான் சொல்லி வலியுறுத்தி இப்படிப்பட்ட மனித உரிமைகள் மீறுவதை நிச்சயம் தட்டி கேட்போம். இது மட்டுமல்ல, இந்தியாவில் இன்றைக்கு 2020 25க்குள் 5 ஆண்டுக்குள் 36 கஸ்டோடியன் டெத் மரணம் நடந்திருக்கிறது. காவல் சித்திரவதை, காவல் மரணங்கள் 36 கொலைகள் நடந்துள்ளன. இந்த 36 கொலைக்கும் ஆண்ட 3 கட்சிகளும் தான் பொறுப்பு. அது மட்டுமல்ல, மறைக்கப்பட்ட உண்மை எத்தனை இருக்கின்றன, அவற்றையெல்லாம் தோண்டி கொண்டு வர வேண்டும். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது அஞ்சலியாக இருக்கக்கூடாது, வீர வணக்க நாளாக, நாம் விழிப்புணர்வு பெறும் நாளாக, நாம் எதிர்ப்புணர்வை புலப்படுத்தும் நாளாக, அரசாங்கத்தை தட்டி கேட்க, ஆட்சி அதிகாரத்தை தட்டி கேட்க, போலீசாரின் சட்ட மீறல்களை தட்டி கேட்க இது ஒரு தளமாக அமைய வேண்டும். அதற்கு கடமை ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்திற்கு இருக்கிறது, அதற்கு உதவும் கடமை எப்போதும் போல் நமக்கு இருக்கிறது என்பதை கோயிட்டை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.